ஒரு நாள்ல பிரச்சனை வந்தா பரவால்ல. பிரச்சனையே ஒரு நாளா வந்தா என்ன பண்றது? இன்னைக்கு டே 8 ஆஃப் சுகர் கட் வீடியோ வந்திருக்கணும். அதுக்கு பதிலா தான் நான் வந்திருக்கேன். நெனச்சாலே ஒரே சிரிப்பா வருது. காலையிலேயே எந்திரிச்சுட்டு கிளிப்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா, நைட்டு ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு ஃபோன சார்ஜ் போட மறந்துட்டேன். காலையிலேயே சரியான வெக்ஸு. சரின்னு சொல்லிட்டு மார்க்கெட் கிளம்பிட்டு வண்டி எடுத்துட்டு போனேன். எப்பவும் போல தான் கெளம்புனேன். இந்த சம்பவம் நடக்குங்கிறது எனக்கு தெரியல. கேஷுவலா பைக் எடுத்துட்டு நார்மலா ஒரு கார தான் கட் அடிச்சேன். பெல்ட் கட் ஆயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணா, இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை எல்லாம் கிரிக்கெட் விளையாட போயிட்டானுங்க. ஒருத்தனும் ஃபோன் எடுக்கல. சரி என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த வண்டி மேலயே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் பஸ்ஸ பார்த்தேன். அப்பதான் ரியலைஸ் ஆவுறேன். பேசாம பஸ் ஏறியாவது வீட்டுக்கு போலாமே, எதுக்கு இங்க உட்காந்துருக்கோம்ன்னு சொல்லிட்டு, நேரா போய் பஸ் ஏறிட்டு அந்த கண்டக்டர்ட்ட தெளிவா சொன்னேன். எங்க ஏரியா ஸ்டாப் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தேன். என் ஸ்டாப் வருது. கேஷுவலா அவரும் நிக்கிறாரு. பஸ்காரர் போயிட்டே இருக்காரு. நான் வேற இன்ட்ரோவர்ட். அவர்ட்ட டக்குன்னு கத்தவும் இல்ல. ஆனா என் ஸ்டாப் தாண்டிடுச்சுடான்னு போய் பொறுமையா சொன்னேன். என்னப்பா தம்பி இப்ப சொல்றேன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அடுத்த ஸ்டாப்ல இறக்கி விட்டாப்புல. அங்கிருந்து நடந்தே வீட்டுக்கு வந்தேன். சரின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அக்காவோட வண்டி எடுத்துட்டு மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன். சரி நேத்து ஆர்டர் போட்ட வந்த மைக் இருந்துச்சே, அத எடுத்து செக் பண்ணுவோமேன்னு எடுத்து என் ஃபோன்ல செட் பண்ணிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகல. இது அடுத்த சம்பவம். சரி என் ஃபோன்ல தான் பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவன் ஃபோன்ல செக் பண்ணா, அவன் ஃபோன்ல ரெக்கார்ட் ஆகுது. என் ஃபோன்ல மட்டும் ரெக்கார்ட் ஆகல. எப்புட்ருக்கும்? பார்த்தா என் ஃபோனோட அடாப்டர்ல தான் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. அந்த அடாப்டர்ல செட் ஆகாம அது என்ன சொல்லுவாங்க? அடாப்டர் கிடையாது. அந்த பின்னு சார்ஜ் போடுவோம்ல, அந்த இது. அதுல தான் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. சரின்னு சொல்ட்டு, இது தெரியாம இது தெரியாம என்னோட ஒரிஜினல் சார்ஜர வேற தூக்கி வீசிட்டேன். அதுவே ஒரு ரூ. 1500 வரும். இது தெரிஞ்ச உடனே அதோட வெக்ஸ் ஆயிட்டேன். ஃபோன்ல பிரச்சனைய வச்சுட்டு சார்ஜர தூக்கி வீசிட்டேன். இந்த மைக் தான். இந்த மைக்க எங்க அப்பா ஃபோன்ல போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் வீடியோவ. வேற வழி இல்ல. என் ஃபோன்ல செட் ஆவாது. இவ்ளோ பிரச்சனைய வச்சுட்டு வீடியோ போட முடியுமா? அதனால தான் இன்னைக்கு வீடியோ வரல. நாளைக்கு வீடியோ போடுறேன்.